வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆச்சு, கிராஷ் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11:15 அப்புறம் 11:30 அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ காலையில் டவுனு, ஆஃப்டர் மார்க்கெட் முடியும் பொழுது பார்த்தா கம்ப்ளீட்டாக ரெக்கவரி. இதில் இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் ட்ராப் ஸ்டில் மார்க்கெட்டில் ட்ராப் நடக்கும். அது புல்ஸ்காக தான் மேக்ஸிமம் இருக்குது என்னுடைய அனுமானப்படி. ஓகேவா? ஸோ அதனால் என்னென்ன நடந்திருக்குன்ற டேட்டா எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இன்றைக்கி 11:15 மேலே மார்க்கெட் ஏறிச்சு இல்லையா? அதுக்கு முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஏறுறதுக்கு ஒன்று யூகே மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். யூகே மார்க்கெட் பாசிட்டிவில் இல்லை, நெகட்டிவில் தான் இருக்குது. அடுத்தது நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி 400 புள்ளிகளுக்கு மேலே டவுனில் இருந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் 6% மேலே டவுனில் இருந்தது. இப்போ வரைக்கும் க்ரூட் ஆயில் 8% மேலே டவுன். MCXயில் 12% இப்போ வரைக்கும் க்ரூட் ஆயில் டவுன். 11.7 நான் பார்த்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அந்த டேட்டா கூட நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ க்ரூட் ஆயிலோட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டவுனில் இருக்குது. அப்போ க்ரூட் ஆயிலும் நமக்கு ரெக்கவர் ஆகலை. மார்க்கெட் ஏன் க்ரூட் ஆயில் இறங்கலை, இறங்கியிருந்தால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் உண்டு. அதுவும் நடக்கலை. அடுத்தது பி ஸ்டாக் எதுவுமே நடக்கலை. ஈரான் அமேசான்லேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அமேசானோட AWS ஆஃபீஸில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் அமேசான் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனியும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானை இன்னும் 2 வாரத்தில் நான் கற்காலத்துக்கு தள்ள போகிறேன், இன்னும் 2 வாரம் கழிச்சு மிகப்பெரிய அட்டாக் இருக்குது ஈரானில் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. இப்போ திருப்பியும் ஸோ பி ஸ்டாக்லாம் எதுவும் இல்லை. அப்போ மார்க்கெட்டு எதை வச்சு மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். அது மட்டும் இல்லை, விக்ஸு ரெக்கவரே ஆகலை. விக்ஸ் 25 புள்ளிகளுக்கு மேலே தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அப்போது நமக்கு மார்க்கெட் எதை வச்சு மார்க்கெட் இன்றைக்கி ரெக்கவர் ஆச்சு அப்படின்றதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஓகே, நமக்கே யோசிக்க தோணும்ல, ஏன் மார்க்கெட் இன்றைக்கி ரெக்கவர் ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்றது தெரியணும்ல. ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது பிக்ஸு 25 புள்ளிகளில் தான் இருக்குது. நமக்கு அதுவும் இறங்கலான்றதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் ஏறுறதுக்கு 2 ரீசனை மார்க்கெட்டில் நமக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேல்யூ பையிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் மேஜராக கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இதை வேல்யூ பையிங்காக பார்க்கல. நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஷார்ட் கவரிங்காக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, மெயின் ரீசன் 3 நாள் நமக்கு லீவு. நாளைக்கும் மார்க்கெட் லீவு, சண்டே மண்டே 3 நாள் லீவு. 3 நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. இப்போது லாபத்தில் இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் ப்ராஃபிட்டை வேகமாக புக் பண்ணுவாங்க. இப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள் லீவ் வந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் இருக்கிறவங்களாம் லாபத்தை புக் பண்ணுவாங்க. இப்போ லாபத்தை புக் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அடித்தவங்களாம் லாபத்தை புக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது மார்க்கெட்டில் மார்க்கெட் இறங்குன்னு யாரெல்லாம் இந்த 2 நாளாக ஷார்ட் அடித்தாங்களோ அவங்களுக்கு செம்ம லாபம் இன்றைக்கி. அந்த லாபத்தை புக் பண்ணுறாங்க, எல்லோரும் எக்ஸிட் ஆகுறாங்க. அப்போது அதுதான் ஷார்ட் கவரிங்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ கூட இந்த வி ஷேப் ரெக்கவரிங் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு என்ன ரீசன்றது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கவரிங்ன்ற விஷயத்தில் தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று வேல்யூ பையிங்கிற இடத்துல ஒரு சின்ன வேலிட் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தவரை துல்லியமான சப்போர்ட்டில் நிஃப்டி இருக்குது. 22,250 ஷார்ப் சப்போர்ட்டாக இருக்குது. அந்த புள்ளியை தாண்டி இறங்கவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த புள்ளியை தாண்டி இறங்க விட மாட்டேங்கிறாங்க பியரிஷ் புல்ஸு. அந்த இடம் வந்தவொடனே ஒரு ஸ்டக்கை போட்டு மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஓகே, க்ரூட் ஆயில் இன்றைக்கி கொஞ்சம் கூட இறங்கலை, ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் நம்ம மார்க்கெட் ரெக்கவரி ஒன்றுமே புரியல. அப்புறம் இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா, இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 95-20 வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 92 சம்திங்கில் வந்துருச்சு. ஓகே, அப்போ ₹2 கிட்டத்தட்ட நமக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு. இதை ஒரு மேஜர் ரீசனாக காமிச்சு தான் இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தை ஷார்ப் ரெக்கவரி அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? க்ரூட் ஆயிலில் பேஸ் பண்ணி மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் இப்போ டாலரை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஏறுது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ தற்போதைய நிலவரம் படி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்னமும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குளோபல் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 100 புள்ளி மைனஸில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழிச்சு பார்த்தேன் 100 புள்ளி பாசிட்டிவில் இருந்தது கிஃப்ட் நிஃப்டி. இப்போ பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 7 புள்ளியில் இருக்குது. அந்த 100 புள்ளி மைனஸில் போயிடுச்சு. ஸோ 22,708 தான் கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் இருக்குது.
ஓகே. யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவ்லலாம் போகலை, நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் மட்டும் திடீர்னு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகேவா? அங்கே தான் நம்ம வந்து யோசிக்கணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இன்டெலிஜென்ட்டாக பை பண்ணுறாங்க, அவங்க லாபம் சம்பாதிக்க பார்க்குறாங்க, டிஐஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டிஐஐ மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் யாருங்க? நம்ம பணம் தாங்க அதெல்லாமே. ஓகே, நம்மளுடைய பணம் தான் டிஐஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அப்போது அதில் ட்ராப் ஆனாலும் மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே போய் இறங்கினாலும் நம்ம பணம் தான் வந்து இறங்க போகுது. புரியுதுங்களா? அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம மார்க்கெட்டில் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் வந்து இந்த வார் வந்து கம்ப்ளீட் ஆகலை. திருப்பியும் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அமேசானில் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் வந்து இப்போ திருப்பியும் சபதம் எடுத்திருக்கிறார்கள்னு போட்டிருக்கிறாங்க. ஈரானை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறோம் 2 வாரம் கழிச்சுன்னு. இப்போ இன்னும் 2 வாரத்துக்கு நமக்கு தூக்கம் வராது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பயங்கர வாலட்டிலிட்டி. இதில் வேறு நமக்கு 6ஆம் தேதி வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏப்ரல் 28ஆம் தேதி ரெப்போ ரேட்டு, யூஎஸ் ரெப்போ ரேட்டு, ஃபெட் ரேட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே வாலட்டிலிட்டியில் தான் இருக்க போகுது. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மார்க்கெட் பெரிய அளவில் நடந்துச்சு, டவுன் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ அந்த வார்லையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது சைனா வந்து தைவான் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா டேட்டா வருது. அதே மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வார் வந்து நிறைய இடத்துல வர ஆரம்பிக்கும். ஸோ அது பங்குச்சந்தைக்கு நல்லதாக இருக்காது. ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். புரியுங்களா? அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் 15,000 புள்ளி போகுது, இல்லை 16,000 புள்ளி போகுதுன்னா அதை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபண்ட் இருக்கணும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு முக்கியமான கால்குலேஷன் வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எஸ்ஐபியாக வாங்கினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்ல லோவில் வந்துட்டு எப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நான் பை பண்ணுறேன், அப்போ தான் நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலும் ஒரே கால்குலேஷன் தான் வரும். நீங்கள் எஸ்ஐபி பண்ணாலும் ஆவரேஜ் ப்ரைஸாக பார்க்கும் பொழுது ஒரு 20% வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. மார்க்கெட்டில் கீழே லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 20% ஏறுது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்காது, எஸ்ஐபிலையும் கிடைக்காது. நீங்கள் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் நல்லா இறங்கினதுக்கப்புறம் எப்போ ரெக்கவர் ஆகுதோ அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ரெக்கவர் ஆகும்போது ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 15% ஆகிடும். தேர்ட் வேவில் ஃபஸ்ட்டு வேவ் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். ஹையர் ஹை வந்து அதுக்கப்புறம் அது மேலே ஏற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு புரியுமே இது அப் ட்ரெண்ட் தான் வந்திருக்குன்னு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு. அப்போ தான் இண்டிகேஷன்ஸு நம்ம டெக்னாலஜிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணும்பொழுது அங்கேயும் லோவிலேருந்து ஒரு 20% நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் ரொம்ப டெட் அண்ட் லோவையும் மார்க்கெட்டில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப டெட்டான ஹையையும் வந்து யாராலையும் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்க்குள்ளே தான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே நுழைஞ்சு வெளியே வர முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் எஸ்ஐபியில் இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டை நல்லா இறங்க விட்டுட்டு ஒரு 10% 15% ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கனாலும் அந்த 20% நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு கிடைக்கிற பர்சன்டேஜ் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே, அதனால் நீங்கள் எஸ்ஐபி தான் போட்டால் பெஸ்ட்டு, இல்லை இப்படி தான் எப்படி வேணாலும் உங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து சிஸ்டமேட்டிக் போகிறது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுதுங்க அப்படின்னா அது பண்ணலாம். இல்லை நான் வந்து வெளியே வந்துட்டேன், குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன், மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இன்னும் ஒரு 19,000 புள்ளி போச்சுன்னா அங்கேருந்து நான் வந்து கொஞ்சமாக பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்பையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரே மாதிரியான மேபி ஒரு 3-4% டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதானே தவிர மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதில் ஒரு 15% நம்ம மிஸ் பண்ணி தான் எடுத்துக்க முடியும். துல்லியமாக எல்லாத்தையுமே அப்படியே வாரி அள்ளிட்டு போக முடியாது நம்மளால். நமக்கு தேவையான பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு 15% வரைக்கும் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுன்றப்போ 40% எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் மார்க்கெட் இறங்குனா நமக்கு ஃபண்டு வேணும், அதுக்கு ஃபண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாலட்டிலிட்டி கண்ணா பின்னாடி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான மேஜர் ரீசனே வந்து மீடியாவில் போட்டிருக்கிறத நம்பவே முடியல. வேல்யூ பையிங்னு போட்டிருக்காங்க, அது ஒரு 20% இருக்கலாம். மீதியெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மேஜர் ரீசன் எதுவுமே இல்லை. க்ரூட் ஆயில் இறங்கலை, வேர்ல்டு மார்க்கெட்டு ஏறலை, வாரில் பீஸ் ஸ்டாக் நடக்கலை, ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் ரெக்கவரி. ஓகேவா? விக்ஸு பாயிண்ட்ஸ் இறங்கலை, விக்ஸ் 25 தான் இருக்குது, நம்ம மார்க்கெட் ஆனால் ரெக்கவரி. ஸோ இதை எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்றத பாருங்கள். 3 நாள் லீவு, அதனால் செல்லர்ஸ் எல்லாருமே சேஃபாக வெளியே போயிட்டாங்க. 3 நாளைக்கு அப்புறம் திருப்பி வருவாங்க. ஓகேவா? அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டை.
உடனே ஒரு ரெக்கவரியை பார்த்துட்டு இமீடியட் ரெக்கவரி நடத்திக்கக்கூடாது. ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும் பொழுது நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, வீக்லியில் வந்து ஒரு வீக்காவது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும் நிஃப்டி. அப்படி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் 8 வாரங்களாக நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட்டே பண்ணல. 30 மினிட்ஸாக நீங்கள் வந்து மாற்றி பாருங்கள், 30 மினிட்ஸ் கேண்டில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது நம்ம என்ன இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வாரம் கூட இன்னும் நிஃப்டி ரெக்கவரிக்கே வரல அப்படின்றப்போ இதை வந்து நம்ம நிஃப்டி ரெக்கவரி ஆகிறதுக்கான புள்ளி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் அது சப்போர்ட் லைனில் இருக்குது, அது ஒன்று தான், அது வேலிடான பாயிண்ட்டு தான். ஆனால் மேக்ரோ டேட்டா இன்னும் நமக்கு ரெக்கவர் ஆகலையே, மேக்ரோ டேட்டாவில் இன்னும் டேமேஜாக தானே ஆகிக்கிட்டு இருக்குது, அந்த வார் எஸ்கலேஷன் தானே ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம அதை நம்பி வந்து உள்ளே போகாமல் இருந்துட்டு கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் வந்து ஸ்டில் இருக்குது. கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மோடில் தான் மார்க்கெட் இருக்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். செல் அண்ட் ரைஸ் மோடில் தான் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ பொசிஷன் இல்லாமல் இருக்கிறது தான் வெரி குட் பொசிஷன் அப்படின்னு இப்போ எனக்கு தெரியுது. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், எல்லா அப்டேட்ஸும் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் டெலிகிராமோடைய லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன், அதை வந்து பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுடைய டீம், உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஆஃபீஸ் குரூப், எல்லா குரூப்லையும் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான ஒரு பொசிஷன் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற எல்லா டேட்டாவையும் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த டேட்டாவை கரெக்டாக நான் ஆர்கானிக்காக கொடுக்குறேன். நீங்கள் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எல்லா கமெண்ட் போட்ட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே வந்து லாஸ்ட் வீடியோவில் செம்ம கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி வீடியோலையும் நிறைய கமெண்ட் போட்டிருக்கீங்க. கமெண்ட்டை பார்த்து தான் நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஈவன் நானே நிறைய கமெண்ட்டை பார்த்து லேர்ன் பண்ணுவேன். அதனால் நீங்கள் போடுற ஒரு கமெண்ட் வந்து யாருக்காவது லேர்னிங்காக தான் கண்டிப்பாக போய் முடியும். அதனால் கமெண்ட் போடாமல் இருக்காதிங்க. 5,000 பேர் பார்த்தீங்கன்னா 5,000 கமெண்ட் வர மாதிரி எல்லாருமே கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து போடலாம். மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லையா, இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ டவுனில் இருக்குது, நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா, இல்லை என்னால் பொறுமையாக இருக்க முடியல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இல்லை அதனால் நான் வெளியே வந்துட்டேன், இது வந்து வார் நின்றுடும், இது சப்போர்ட் ஜோனில் ஒர்க் அவுட் ஆகும், ப்ரைஸ் ஆக்ஷனு, எல்லியாட் வேவு, டெக்னிக்கலு, இல்லை மேக்ரோ டேட்டா, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை பற்றின ஒரு அப்டேட்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். போன வீடியோவில் போட்ட கமெண்ட்டில் வந்து எல்லோரும் 10 லைனுக்கு வந்து கமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை டைப் பண்ணுறாங்க. நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போகிறேனோ அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பதிவு பண்ணுறாங்க. தயவுசெய்து அந்த கமெண்ட்டை போய் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் கர்வ் கிடைக்கும். கமெண்ட்ஸில் தான் மேக்ஸிமம் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? வீடியோவோட கமெண்ட்ஸ், ஏன்னா நான் என்னுடைய ஒப்பீனியன், கமெண்ட்ஸில் இன்னும் 100 ஒப்பீனியன் வரும். அதில் நம்ம கன்சாலிடேட் பண்ணி எடுக்க முடியும். இந்த ஒப்பீனியன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால் தயவுசெய்து கமெண்ட்டை படிங்க. முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லோரும் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அங்கே தான் நீங்கள் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி பண்ண போகிறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாளைக்கு முன்னாள் லீவு. ஸோ வேறு ஏதாவது அனாலிசிஸ் இல்லை வார் அப்டேட் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது லேர்னிங் டைட்டில் இருந்தால் அதை வந்து இந்த லீவில் பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கே இந்த 3 நாள் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட்டை படிப்போம். எல்லோரும் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்றதை அதுலேருந்து வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.